இப்போ நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டங்கள், செயல்பாடுகள். நான் வந்தால் வந்து ஒரு நெய்தல் படை பண்ணிடுவேன், இராணுவத்தையே நான் வந்து இது பண்ணிடுவேன், எடுத்து சுட்டு தள்ளிடுவேன், இப்படியெல்லாம் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. அண்ணனுக்கு வந்து என்னன்னா அந்த மினிஸ்ட்ரியில் ஃபார்ம் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இல்லைன்னா அவர் காட்டுமன்னார் கோயிலை சிட்டிங் எம்பி தானே. ஏன் காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணி ஒரு எம்பி கட் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லையே. திமுகவை நோக்கி நீங்கள் என்ன ஒரு விமர்சனம் வச்சாலும் அதுக்கான பதில் அண்ணன் திருமாகிட்டே தான் வரும். அறத்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஒரு அரசியலை நீண்ட நெடு நாட்களாக கூர்ந்து பார்க்குறீங்க. திரு சீமான் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவர் அப்படியே மாறி வந்து இப்போது திமுகவோடு நெருங்குகிறார். மிக கடுமையாக இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தளத்தில் விமர்சனம் செய்வர் யாருன்னு கேட்டால் விஜய் அவர்கள், சீமான் அவர், சாட்டை துரைமுருகன் இந்த யூனிட்டு தான் செய்கிறாங்க. இந்த போக்கு அவர்களுடைய இப்போ தனியாக அம்பாசமுத்திரத்தில் தனியாக அவர் பொது வேட்பாளர் இருப்பதாகவும் அவரே சொல்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேச்செல்லாம். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு சிந்தனையாளர், செயல்பாட்டாளர், இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல, இதில் அவர்கிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நானும் 2009 அவர் கூட நானும் கொஞ்சம் போயிருக்கேன். பட் அந்த நடைமுறை அரசியலில் அவர் வேறு விதமாக அவர் பார்க்குறாரு. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டங்கள், செயல்பாடுகள். நான் வந்தால் வந்து ஒரு நெய்தல் படை பண்ணிடுவேன், இராணுவத்தையே நான் வந்து இது பண்ணிடுவேன், எடுத்து சுட்டு தள்ளிடுவேன், இப்படியெல்லாம் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஆனால் இலவசங்களை எல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அவருடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாம், அதில் வந்து ரொம்ப கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் நம்ம வந்து இல்லை, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை, நான் ஒத்துக்கிறேனே. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அரசியல் அணுகிற முறையில தான் சிக்கல் இருக்குன்னு நான் சொல்றேன். மற்றபடி அவர் ஒரு தலைவராக நான் ஏற்றுக்கிறேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. அவருக்கு சிந்தனை கிட்டத்தட்ட என்டையர்லி இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு பொலிட்டிஷியன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை இப்போ நம்ம சார், இப்போ அதிகாரம் இல்லாத எந்த பதவியிலுமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம கத்திக்கிட்டே இருந்தால் கத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த கத்துறதை எப்போ செயல்படுத்த முடியும்? என் கைக்கு அதிகாரம் வந்தால் தான் நான் நினைக்கிறத செயல்படுத்த முடியும். இன்னைக்கு விஜய் அவர்கள் அதுதான் பண்ணுறாரு. அப்போது என் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அதிகாரத்தை நோக்கி அவரோட பயணம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஏன் தம்பிமார்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து தரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ அந்த கட்சியில் சீமானன் தவிர்த்து மீதி இருக்கிற பொறுப்பாளர்கள் பெயரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சு இடும்பவனம் காந்தி, அதை தாண்டி நம்மளால நகர முடியல. இருந்த கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்களும் வந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு கட்சியோட அந்த ஸ்கெலிட்டல் இருக்குல்ல, ஒரு தலைவர், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் ஃப்ரீடம் இருக்குல்ல, அது அங்கே இல்லை. அங்கே ஒன் மேன் ஷோ மாதிரி, அதாவது அவரோட பாலிசின்னு வச்சுக்கலாம். அது கூட நம்ம அது உள்ளே போக தேவையில்லை. ஆனால் ஒரு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறது, அந்த ரோல் பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல, இது அரித்மேட்டிக் தான் சார். இங்கே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அரித்மேட்டிக்குள்ளே நம்ம போயாச்சு. அப்போது ஒரு 35% ஓட்டு வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்றது. நான் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சா இந்த கால்குலேஷன் உள்ள நான் வந்து தான் ஆகணும், இல்லைன்னா முடியாது. அப்போ அதுக்கு ஒரு வெறும் இயக்கமாகவே நான் போயிடலாம். புரியுதுங்களா? அப்போ நீ தேர்தல் அரசியலை நோக்கி நீங்கள் வரும்போது இந்த அரித்மேட்டிக்குள்ளே நீங்கள் வரணும். அவர் அந்த அஜெண்டாக்குள்ளே வர மாட்டுறாரு. ஒன்று. அப்புறம் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறது. இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு ஒரு தடவை சொல்கிறது, அப்புறம் அவங்களே திருப்பி திட்டுறது. திமுக வந்து இவரை மாதிரி எதிர்த்தவர்கள் கிடையாது. ஆமாம், ஸ்டாலினையோ உதயநிதியையோ இவரை மாதிரி திட்டியவர்கள் கிடையாது. திருப்பி நீங்களே அவர் வீட்டில் போய் உட்காந்து அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு வெளில வர்றது, சகோதரங்கிறது, அப்புறம் வந்து உதயநிதி அவர்களோட புறவாடியது. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தலைவர் மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மை வந்து போயிடும். ஸோ அதுதான் அவருக்கு நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்கள் தனித்தே நிற்கிறேன் அப்படின்னா, ஒரு 234 எம்எல்ஏக்கள் உங்களை ஒரு கேண்டிடேட் கிடைக்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வரி எலெக்ஷன் நீங்கள் பாருங்கள், அடுத்த எலெக்ஷனில் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த எலெக்ஷனில் அந்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு 234 பேர் வந்து அவங்களோட ஃபினான்ஷியலாக டவுன் ஆகி போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிந்தே அவர் செய்கிறார் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கேள்வியை நமக்கு நிறைய ஏற்படுத்துது. ஒரு நம்பகத்தன்மை அவர் மேலே இருக்கிறது போயிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இப்போ அப்படி சீமான் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பெறவில்லைனாலும் திருமாவளவன் அவரை நம்ம தவிர்க்க முடியாத சக்தியாக தான் பார்க்க முடியும். அவர் வைத்திருக்கிற அந்த 2 சீட்டு, அது அந்த அவருடைய அந்த ஆதரவு கொடுத்து இன்றைக்கி அவர் ஏன் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற மனநிலையில் இருப்புற மாதிரி தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை ஏன் ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போயில்ல. 3 மாதம் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. 3 மாதத்திலே ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கு அப்படி ஒரு எண்ணம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இப்போ ஆளுர் ஷானவாஸ் பேச்சை பார்த்தீங்களா? இது நடைபெறுவது பிஜேபியினுடைய ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்ன வரைக்கும் திருமாவர்களிடமிருந்து எந்த மறுப்பு அவங்க கட்சியிலேருந்து எதுவும் வரல. அப்போ அவருடைய ஆதரவு இல்லாமல் அவர் அப்படி பேசியிருக்க முடியுமா? அது இப்போ தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக இப்போ நிறைய ஊடகங்களில் நிறைய இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். இன்ன வரையில் அண்ணன்ட்டு பதில் வரல. மேபி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இவர் காட்டுமன்னார் இந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து நான் காட்டுமன்னார் எம்பி எம்பியை இது பண்ணிட்டு எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்னதுலேருந்தே இது ஆரம்பிக்குது. அப்போ அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கு. மேபி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதை ஜட்ஜ் பண்ணியிருப்பாரோன்னு நான் நினச்சேன். மேபி ஒரு தொங்கு சட்டசபை தான் வரப்போகுது. இல்லை, அது அவர் சொன்னார். ஆமாம், அப்படி ஃபேஸ்புக் லைவ்ல அவர் சொன்னார். சொல்லாமல் இருந்தவர் திரு கமலஹாசன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் வந்து கண்டெஸ்ட் பண்ணி மினிஸ்ட்ரி போகலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் போல் எனக்கு தோணுது. இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா மேபி அது என்ன காரணத்தினால அவர் வித்ட்ரா பண்ணாருங்கிறது இன்னைக்கு வரையும் சொல்ல மாட்டார். அவர் வந்து எனக்கு வந்து நான் நினச்சிருந்தா நானும் வாங்கி பெற்றிருக்கலாம், திருச்சி கிழக்கை வாங்கி நின்றுருக்கலாம், இது மாதிரி வந்து ஆதவர்ஜுனா என்னை வற்புறுத்தினார், அமைச்சரவைக்கு செல்லலாம், இதெல்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் நான் வந்து உங்களை மையமாக கேட்க விரும்புவது என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான அவர்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் தொடர்ந்து தவேகாவுக்கு எதிராக எதிர்குரல் எழுப்புவதை திருமாவர்கள் வரவேற்கிறாரா, ரசிக்கிறாரா? ஷானவாஸ் அவர்கள் பேசுவதை அவர் வந்து எதுவுமே அந்த குழுவில் இருந்து எந்த மறுப்பறிவிக்கைகளோ எதுவுமே வராமல் இருப்பதனுடைய நோக்கமே நாம் மெதுவாக வெளியேறிடுவோம், அவங்களே ஏதாவது இந்த பக்கம் தாவேக்காவற்றிருந்து இன்னும் ஏதாவது ஒரு உங்களை மாதிரி இருக்குவீங்க அடித்தா கிளம்பிடலான்ற நினைப்பு இருக்குமோ? அப்படி இருக்கும்னு எனக்கு தோணலை. பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா வந்து அண்ணனுக்கு வந்து என்னென்னா அந்த மினிஸ்ட்ரியில் ஃபார்ம் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுதான் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லை, அவர் சொல்லிட்டாரு, ஆனால் இருந்தது. இல்லைன்னா அவர் காட்டுமன்னார் கோயிலை சிட்டிங் எம்பி தானே. ஏன் காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணி ஒரு எம்பி கட் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லையே. அது நிற்கணும்னு அதோட நோக்கமே அப்படி வரணுன்றது தான் அவரோட. அப்படி நான் நிற்க முற்பட்டேன். கேஎன் நேரு அவர்கள்லாம் அண்ணே அதுக்கும் நாங்கள் தான் வேலை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு காலியான அதுக்கும் நாங்கள் வேலை பார்க்கணும், எங்கள் சிரமத்தை புரிந்து கொண்டு இங்கே நிற்கிறத தவிர்த்துருங்கன்னு அவர் சொன்னதாகவும் பின்னால் சொன்னார். நான் சொல்கிறது முன்னாடி அது அப்படி ஒரு எய்ம் அவருக்கு எண்ணம் தோன்றினதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மினிஸ்ட்ரியில் வந்து அண்ணன் வன்னியரசு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ரொம்ப ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து விஜய் அவர்கள் வந்து அவரை செயல்பட விட்டுருக்காரு. ஸ்மூத்தாக தான் போகுது. இன்னைக்கு வந்து விசிகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதா நான் என்னோட பர்சனல் கருத்து இது நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து இதை அவங்க விரும்பலையோ. இப்போ வன்னியரசு வந்து இவ்வளோ ஒரு சிறப்பாக செயல்படுறத அவருக்கு புகழ் கிடைப்பது விரும்பலன்னு சொல்ல. ஆமாம், மேபி அப்படி தானே இருக்கலாம். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கோம், நம்ம கூட்டணி கட்சியில் இருந்து அந்த ஆட்சியை வந்து வழிநடத்துகிற ஒரு இயக்கம் வந்து இது பிஜேபியால் தான் அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு ஒரு கட்சியோட முதன்மை செயலாளர் சொல்கிறாரு அப்படின்னா அதோட நோக்கம் என்னவா இருக்க முடியும்? இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ண வேண்டியதுக்கு ரீசன் என்ன இருக்குது உங்ககிட்ட? என்ன ரீசன் இருக்குது? எங்கள் ஒரு தலித்துகளுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு, இது அந்த கவர்மெண்ட் கண்டுக்கல, இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன். நீங்கள் ரீசன் எல்லாமே பொதுவாக ஒரு திமுக சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் வந்து கட்சியோட முதன்மை செயலாளர் சொல்கிறாருன்னா அப்போ அது ஷானவாஸ் கருத்தா, திருமாவளவன் கருத்தா, கட்சியோட கருத்தா எப்படின்னு தெரியணும்ல. இப்போ 4 நாளாக அதுக்கான ஒரு பதிலே வரல. இப்போ போன 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி நீங்கள் என்ன ஒரு விமர்சனம் வச்சாலும் அதுக்கான பதில் அண்ணன் திருமாகிட்டே தான் வரும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ் பாரதியோ நேருவோ அப்புறம் தான் பின்னாடி சொல்லுவாங்க. பட் இந்த கருத்து வந்து அவர் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பதை கூட ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அவர் இமீடியட்டாக அவைலபிளாக இருக்காரு அப்படி கூட எடுத்துக்கலாம். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்னோட அவருடைய அதாவது அவங்களை சேவ் பண்ணுற வேர்டு வந்து அப்படி இருந்தது இல்லையா? அப்போ இந்த கருத்து வந்து இந்த ஆட்சிக்கே வந்து ஒரு குந்தகம் ஏற்படுத்துகிற ஒரு கருத்து இது. ஏன்னா ஒரு கட்சியோட முதன்மை செயலாளர் சொல்கிறாருன்னா அது கட்சி கருத்து, அது அந்த தலைவரோட கருத்து. அப்போ அது இல்லைங்கிற மறுப்பு இப்போ வரையும் வரல அப்படின்னா இவங்க வேற ஏதோ ஒரு திட்டனை கொடுக்குறாங்க இந்த ஆட்சிக்கு. ஸோ அது வந்து அப்பட்டமாவே தெரியுது. என்ன நான் பார்க்கறது என்னன்னா என்னோட ஓரலாக, ஏன்னா வேற என்ன ரீசன் இவங்க பண்ணிட்டு திமுகவில் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அங்கேயும் பகச்சிக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. அப்போ வித்ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதோட உள்ளீடு என்னென்னா வன்னியரசு அவர்கள் சிறப்பாக செயல்படுறார். திரு ஆளுர் ஷானவாஸ் அவருடைய தரப்புலேருந்து வரல, ஆனால் பல்வேறு தரப்புகள் எங்கே என்ன இப்போது நீலம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வரது என்னென்னா, இப்போ சென்ட்ரல் அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, ஃபேர் நீட்டுன்னு பண்ணுறாங்க, இங்கே நீட்டே பேன் நீட்டுன்னு பண்ணுறாங்க.
அப்படி இருக்கிற போது இது மத்திய அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தை முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசு பல்வேறு இடங்களில் ஒடுக்கியது. அதை வந்து போராடுவதற்கு வாய்ப்பு தரவில்லை. இது திரு கி வீரமணி அவர்கள் கூட அவர்கள் போராட்டத்திற்கு வந்து அனுமதி தரல. அங்கே போய் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து தடுப்பு ஃபோர்ஸ் எல்லாம் வச்சாங்க. அப்போது அவருடைய திரு விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு பாஜகவே இவர் ஏன் காப்பாற்ற வேண்டும் பாஜக அரசை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இல்லை, இப்போது ஐயா கி வீரமணி அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ கடந்த 5 வருடம் எங்கே இருந்தாங்க? எந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க? அவங்க திமுகவுக்கு தான் பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் தானே சொன்னார் 21 எலெக்ஷனில் நீட்டை வந்து நாங்கள் ஒழிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் வச்சுருக்கோன்னு சொன்னார்ல. இப்போ அவர்கிட்ட போய் அந்த ரகசியத்தை கேட்டிருக்கலாமே. 5 வருடமா என்ன பண்ணாங்க? நீட்டு நேத்திக்கு வரலையே. 5 வருஷம் நீங்கள் அங்கே தானே இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், இல்லை இப்போ இங்கே வந்து ஒரு போராட்டமே நடக்கக்கூடாது. நடக்கிறது பிஜேபிக்கு அரசுக்கு எதிராக. ஆனால் அது இங்கே தடுக்கிறது நான் சொல்ல முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு. இப்போது அங்கே சிஜேபி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டில் இருக்கிற அந்த குளறுபடியை வந்து இது பண்ணுறதுக்கு தான் அவங்க பண்ணாங்க. அவங்க வந்து பேன் பண்ண சொல்லி அவங்க பண்ணலை. அது டெல்லியில். ஆனால் இங்கே பாலநீளத்தில் நடந்ததில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீளத்தில் நடந்ததில் என்ன நடந்தது? இது வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டமாக உட்காந்துட்டு அங்கே வந்து பேசின அத்தனை பேருமே வந்து தாவேகா அரசுக்கும் விஜய்க்கும் எதிராக பேசுனாங்க. காணொலி இருக்கு, நீங்கள் பார்த்தீங்க தானே? இருக்கு. விஜய்க்கு எதிராக பேசுனாங்க. நீட்டுக்கும் இந்த கவர்மெண்ட் விமர்சனம் பண்ணுறதுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லை, அங்கே ஒரு 3 செக்டராக பிரிஞ்சுட்டாங்க. அது ஒவ்வொருத்தர் பேசுகிறாங்க. காங்கிரஸ் ஜனதாவுக்கு ஒன்று, பிஜேபிக்கு எகென்ஸ்டாக ஒன்று, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்று, அப்படி பிரிஞ்சுட்டாங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளம் ஆனது. அப்போ இங்கே பேங்க்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதில் இப்போ இந்த கவர்மெண்டோட நோக்கம் அதானே. சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிருக்குல்ல. இப்போ நீட்டை ஒழிக்கிறது தான் எங்களோட இது. நீட்டை வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சிஎம். அப்போ அதில் மாற்று இல்லை. அப்போ நீங்கள் இதை ஒரு டூலாக பயன்படுத்திக்கிட்டு போய் தாவேகா அரசை தாக்குறாங்க அங்கங்கே. இப்போ அதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீட்டுக்குன்னு ஒரு போராட்டம் பண்ணிட்டு நீங்கள் வேற ஒரு அஜெண்டாவை உள்ளே கொண்டு வரீங்க. புரியுதுங்களா? அப்போ அதை தான் வந்து அவங்க தேவையில்லாத ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேயா இருந்தாலும் இந்த ஸ்டேட்டை வழி நடத்துறது தாவேகா. இந்த ஸ்டேட்டில் இருக்கிற லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியவர் முதல்வர். அப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு போராட்டம்னு சொல்லி நீங்கள் அட்டாக் பண்ணுறதை எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க? உங்களோட நோக்கம் சரியாக இருந்தால் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அன்னைக்கு மினிஸ்டர் ராஜ்மோகன் போய் சொல்லிட்டு தானே வந்தார், நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் எங்களோட நிலைப்பாடு தான் உங்கள் நிலைப்பாடும் சொல்லிட்டு தானே வந்தாங்க. அப்போ உங்களோட நோக்கம் அதில் எதிர்கட்சிகள் உள்ள புகுந்து வேற வேலையை பார்க்கும்போது தான் அதை அங்கே தடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்க இருக்காங்க. இப்போ அதுதான் காரணம் ஒழிய இப்போ நீட்டுக்கு எதிராக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறோன்னு சொல்லி அவங்க சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி உங்கள் ஸ்டாண்ட்லேயே அவங்க இருக்கும்போது அப்புறம் எதிர்த்து நீங்கள் போராட போகிறீங்க. ஸோ அதில் வந்து இது எதிர்கட்சிகள் இன்னும் முக்கியமாக சொன்னால் திமுக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் அதில் வந்து ஒரு ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே எக்ஸிஎம் சொன்னார் இல்லைங்களா, 1 மாதத்தில் அந்த ஆட்சி இருக்காது, 2 மாதத்தில் இருக்காது, 3 மாதத்தில் அப்படி மந்த் இன்க்ரீஸ் ஆக ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு அவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அவங்க அற்புதமாக செயல்பட்டாங்கன்னா மக்கள் யோசிப்பாங்க. மக்கள் கையில் இருக்குது. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் அது வெறுப்பு இந்த எதிர்கட்சிகளுக்கு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இப்போ அதில் இந்த சப்போர்ட்டிங் பார்ட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரையும் கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா போன 5 வருடம் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு அங்கே எதுவுமே கேட்காம ஒரு புது கவர்மெண்ட் வந்து அது எல்லோரும் புதியவர்கள் ஒரு புது கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அத்தனை பேரும் நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அதை வந்து அவங்க அந்த லெசனை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு துறையிலையும் டாப் டு பாட்டம் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரு லைனப்பை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ நேரம் இருக்கும். இதில் கரப்ஷன் ஆஃபீஸர்ஸ் யார், நான் கரப்ஷன் ஆஃபீஸர் யார், ஸ்டேட் ஃபார்வர்டாக யார் இருக்கா, இவங்களை எல்லாரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தாவேக்காவுக்குன்னு ஒரு லைனப் ரெடி பண்ணி ஆகணும். அப்போ அது பண்ணுறதுக்கே உங்களுக்கு 6 மந்த்லேருந்து 1 இயர் டைம் எடுக்கும். அந்த டைம் கூட கொடுக்காம ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறது இதை எங்கேயாவது டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படிங்கிற அதோட அந்த நோக்கம் தான் அது காரணம். நீலம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், அங்கே வந்து நடிகை திருமதி ரேவதி பேசினாங்க, நிறைய பேர். அதில் திரு அமீர் அவர்கள் பேச்சில் பார்த்திங்கன்னா அந்த ஜனநாயகன் திரைப்படம் அந்த நேரத்தில் எதுக்கு ரிலீஸ் ஆகணும், மாணவர்கள் உணர்வை பிரதிபலிக்கலை. அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் வந்து ஜனநாயகம் உண்மையாக நாங்கள் தான் இருக்கிறோம், இவங்க வந்து திரைப்படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற அந்த பேச்சினுடைய வடிவம். அவரும் திரைத்துறை சார்ந்தவர். அவரே வந்து அங்கே போனது வந்து நீட்டு குறித்து பேசுனதுக்கு தான். ஆனால் அந்த தனிப்பட்ட விஜய் தாவேகா அரசு தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் காரணமாக இருக்குது. அமீருக்கு பின்னாலேயுமா? அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அமீரா இருக்கட்டும், இப்போ ரஞ்சித்தா இருக்கட்டும்,
அப்புறம் வெற்றிமாறனா இருக்கட்டும், மாரி செல்வராஜ், நீங்க இவங்க எல்லாருமே நான் பேர் பாரஞ்சித்தெல்லாம் சொல்லி கடந்த கடந்த காலங்கள்ல அவர் அதிகமா திமுகவை விமர்சித்து அதுதான் தானே சொல்றேன். பேசினாரு. இப்ப எல்லாருக்குமே என்ன சிக்கல்னா சார், ஒரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 5 இயர்ஸ் வந்து அவங்க கூட வந்து ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணிட்டாங்க. அதுல நெருக்கமா டிராவல் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ இமிடியேட்டாக அந்த அங்கேருந்து அவங்களால விலக முடியல. எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த ஒரு நன்றி உணர்வை ஒரு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தான் அண்ணன் திருமாவளவன் கூட இப்போ சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு கிடக்காரு. அது சேம் தான். இப்போ அமீரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, கடந்த 5 வருஷத்துல அவருக்கு ஒரு பெரிய சவால் இருந்தது. அங்க ஜாபர் சாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அதுக்குள்ள அவர் தான் இருந்தாரு. அப்ப அந்த கவர்மெண்ட் தான் இவரை சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு ஏதோ நன்றி இருக்கலாம். நீ யோசிச்சு பாருங்க, நீட்டோட ப்ரொடெஸ்ட்ல வந்து ஜனநாயகன் எங்க வந்தது? ஜனநாயகன் ஒரு திரைப்படம் ஒரு 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 20 நாளைக்கு முன்னாடியே டேட்ஸ் வந்துடுச்சு, இந்த டேட்ல வரப்போகுதுன்னு வந்துடுச்சு. நீட்டுன்றது வந்து டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அது இங்கே ட்ராவல் ஆகி வருது. இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அமீர் வந்து ஒரு ஒரு நல்ல டைரக்டர் தான், அவரு இதுதான். அதை வந்து இப்போ சினிமா படத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசும்போது அப்போ அவர் யார்? வந்திருக்கிறவர் உங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சிஎம் வந்திருக்காருங்க, வந்து 2 மாதம் கூட ஆகலை. நீங்கள் இம்மிடியேட்டாக அதை அட்டாக் பண்ணுறதுக்கும் ஒரு செட்பேக் கொண்டு வரதுக்கும் உங்களுக்கு ஏன் இது வருது? இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இவங்களால இந்த மொத்த பேர் இப்போ யாரெல்லாம் இப்படி ஏற்று பேசுகிறாங்களோ, அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம கூட இருந்த ஒரு விஜய் தானே இவர், வந்து இன்னைக்கு ஒரு கான்வாயில் அப்படி வர்றாருல்ல, இந்த விஷயங்களை டெய்லி அவங்களால வீடியோவில் பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் எங்கேயோ ஒரு கேப் கிடைச்சி அந்த இடத்துல கொட்டிடுறாங்க. அவ்வளோதான். அது அமீரா ரஞ்சித் எடுத்துக்கோங்க. நீட்டு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல தலித் மினிஸ்டர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. 8 மினிஸ்டர் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு இடத்துல இல்லை, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள்லாம் உங்கள் ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துகிறாங்க. இது அவங்களுக்கே தெரியாமல், இது அவங்களுக்கு தான் செட்பேக் ஆகும்னு தெரியாமலே பண்ண விஷயம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாவிலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வறுத்து எடுத்துட்டாங்க அவங்க. அவ்வளோதான். அமீரெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஆள், ஏதோ முக்கியமான சில விஷயங்களுக்கு எதிர்த்து பேசுகிறாருன்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப கீழே போய் பேசுகிறாரு இந்த இடத்துல. மிக்க நன்றி சார். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆரம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.